வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் என்னென்ன பங்குகள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, மேலும் நமக்கு வாய்ப்புகள் ஏற்கனவே கொடுத்து நமக்கு அதன் மூலமா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்த சில பங்குகளை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம இந்த வாரத்துக்கான பங்குகள் என்னென்னு பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வாரத்தில் நமக்கு சில முக்கியமான கமெண்ட்ஸுகளும் ஒரு பக்கம் இருக்குது. அந்த கமெண்ட்ஸுகளுக்கும் நான் ஒரு பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அதையும் இந்த வீடியோவிலே நான் சேர்த்து தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லப்பட்ட சில பங்குகள் அது தன்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை கிராஸ் பண்ணி இருக்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம மற்ற விஷயங்களுக்கு போகலாம். அந்த வகையில் முதல் பங்காக என்பிசிசியை நம்ம சொல்லலாம். 93 115 கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் அது முடிஞ்சிருக்கு. இந்த என்பிசிசி ரெண்டாவது தடவையாக நம்ம கொடுக்கப்பட்ட ஒன்று விஷயம். ஏன்னா நாம் ஏற்கனவே கொடுத்தது கீழே கொடுத்துருந்தோம். 52 64 முதல்ல கொடுத்துருந்தோம். ரெண்டாவது நம்ம அந்த இது முடிஞ்சு அதன் பிறகு ஒரு வாய்ப்பு தருமா அப்படிங்கிறதுக்காக 93 115 கொடுத்தோம். ஸோ அதுவும் ஒரு வாய்ப்பாக கொடுத்து முடிஞ்சிருக்கு. அடுத்த பங்கு பார்க்கலாம். அடுத்த பங்கு டாடா பவர். டாடா பவர் நம்ம முதல்ல ஒரு முறை கொடுத்து அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு 250 285 கொடுத்து 285 தாண்டும் போது 365 கொடுத்தோம். கிட்டத்தட்ட இந்த வாரம் அந்த 365 தான் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ நீங்களும் இதை கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல நம்ம வாங்கியிருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை எடுத்து ஒவ்வொரு அலர்ட்டை நம்ம போடுறது. ஒருவேளை நீங்கள் இந்த 365 தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இந்த பர்டிகுலர் பங்கில் கொடுக்கும்போது அடுத்த கட்டமாக இது 480 அடுத்த இலக்காக நான் முதல்லே கொடுத்துருந்தேன். அதாவது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் முதல்லே கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் இதையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை தொடர்ந்து பண்ணலாம். சொல்கிற மாதிரி ஒரே இடத்துல நம்ம மொத்தமாக கொடுக்கணுங்கிற அவசியம் எப்போதுமே கிடையாது. நமக்கு விருப்பப்பட்டால் அதை எப்படி வேண்டுமானாலும் விருப்பப்பட்ட வகையில் பிரித்து கொடுக்கலாம். 25% இல்லை 50% இல்லை 75% கொடுத்துட்டு கூட 25% வைத்துக்கொண்டு மீதி உள்ளதை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாம். எல்லாமே ஒவ்வொரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதில் லாபங்கள் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பங்குச்சந்தையில் கிடைக்கக்கூடிய ₹1 இருந்தாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய தொகையாக தான் நான் கருதுருவேன். அதை நம்ம எடுக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம். அது சரியாக செயல்பட்டோம் அப்படின்னா சரியான வகையில் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இந்த 2 முக்கியமான பங்குகளை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக இன்னொரு பங்கு. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு ஐஆர்பி இன்ஃப்ரா. இது 31க்கு மேலே 39.50 ₹50 நம்ம கொடுத்துருந்தோம். சற்றே கொஞ்சம் தடுமாறி இருந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு நல்ல வேகத்தை எடுத்து வேகமாக போய் இந்த வாரம் ₹50.70 லெவலில் முடிஞ்சிருக்கு. ஸோ தொடர்ந்து அடுத்து நம்ம சில கமெண்ட்ஸுகளையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் எப்படி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ரொம்ப சிம்பிள். 52 வீக் ஹையை கட் பண்ணுற செக்மெண்ட்ஸை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா 52 வீக்கில் ஹையில் உள்ள ஸ்டாக்ஸுகள் என்னன்னு செலக்ட் பண்ணோம்னா அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதே மாதிரி மந்த்லி பிரேக் அவுட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸுகள் டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மணி கண்ட்ரோல்லையோ ஸ்டாக் எட்ஜ் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் போனீங்கன்னா அவங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு தேவையான ஸ்டாக்ஸுகளை லிஸ்ட் அவுட் பண்ணி நாம் எடுத்து போட்டு பார்த்தாலே போதும். நான் பார்க்கக்கூடிய கிராஃப் இந்த ட்ரேடிங் வியூவில் தான் நான் பார்த்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்ற இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதில் எனக்கு பர்ஃபெக்டாக தெரிகிறதுனால நான் இதை ரெகுலராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு இது என்னுடைய பதில். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஸ்டாக்ஸுகள் 52 வீக் ஹையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள், மந்த்லி பிரேக் அவுட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குகள். இந்த குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஐஆர்பியே எடுத்துக்கங்களேன்.
இந்த 31 ரூபாயை கடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா. இதிலேருந்து இது மேலே போகும்போது 39.50 நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸாக வரும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். காரணங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் தான். இதுக்கு மேலே அது போகும்போது தானாக அது மேலே போக ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலராக பார்க்க போனோம்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நமக்கு இது நடந்துருமான்னு ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி எப்போ வரும் படம்னு உட்காந்துருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆனவுடனே எல்லோரும் பதட்டமாக போய் பார்க்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த பிரேக் அவுட்டுங்கிறது. இந்த லெவலை எப்போ தாண்டும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. தாண்டும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் வரும், இனி தொடர்ந்து இது மேலே போக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபோர்ஸே இந்த ஸ்டாக்கை அடுத்த கட்டங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டாக்ஸுகளுக்கு ஃபண்டமெண்டல் நியூஸஸ் நல்லா வரலாம். அதே மாதிரி டெக்னிக்கலாக அதை புஷ் பண்ணி வாங்குறதுக்கு இன்ஸ்டியூஷன்ஸை இம்பார்ட்டன்ஸை காட்டலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள் ஒரு பங்கு மேலே போகிறதுக்கு. இதையெல்லாம் கூட நீங்கள் ஒரு பக்கம் தெரிந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்யும்போது அது உங்களுக்கு வெற்றி தரும். ஸோ இது முதல் சப்ஸ்கிரைபர் கேள்விக்கான பதில். ரெண்டாவது சப்ஸ்கிரைபருடைய கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாமா. இரண்டாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்கிறது செயிலை பற்றி சொல்லுங்கள். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். செயில் 104க்கு மேலே போனால் மேலே போகணும், 118 முதல் லெவலாக போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். அது அஃப்கோர்ஸ் மேலே கிட்டத்தட்ட அந்த 118க்கு மேலே 126-90 வரைக்கும் மேக்ஸிமம் உச்சம் போயிருக்கு. இன்னும் 118க்கு மேலே தான் அது தட்டு மாதிரி க்ளோசிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத இந்த 4 வாரங்கள் பார்க்க முடியுது. தொடர்ந்து அதை தாண்டி வேகமாக மேலே போகும்போது 140 வரைக்கும் போகும் அப்படின்றதுக்கு நமக்கு ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம இந்த லெவலில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் அதை தகுந்த மாதிரி கீழே வரும்போது எங்கே சப்போர்ட் எடுக்குது, எங்கே ரெசிஸ்ட் ஆகுது, எதற்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ நம்ம பார்க்குறது 104 இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு அவர் கேட்ட கேள்விக்கான பதில். இதை நம்ம ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து சொல்லியாச்சு. அடுத்த சப்ஸ்கிரைபர் கேள்விக்கு போகலாமா. மூன்றாவதாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, சார் நான் இப்போது ஐஆர்எஃப்சியில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறது. அதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 26 ரூபாய்க்கு கீழேயே நான் ஐஆர்எஃப்சியை பார்த்துருக்கேன். ஸோ 26 ரூபா தான் ஐபிஓ ப்ரைஸே. அதுக்கு கீழெல்லாம் போய் தடு மாதிரி தான் 26க்கு மேலே கொண்டு வந்து நின்றுச்சு. அதன் பின்பு 44, 55, 75, அந்த 75 கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றம் கொஞ்ச நாளாக இருந்துச்சு. அதுலேருந்து அது மேலே போகும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது தான் நான் 108, 135 கொடுத்தேன். ஆனால் அதையும் தாண்டி அது 173க்கு போயிருக்கு இப்போது. ஸோ என்னை பொறுத்தளவில் என்ட்ரிஸு நீங்கள் தைரியமாக எடுக்கணும். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதை தொடரணும். என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு இப்போ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு மனசோடு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த 180 ரூபா கிட்ட நான் வாங்குகிறேன் அப்படின்னா, இவ்வளோ வேகமாக ஏறி இருக்கிற இந்த பங்கு ஒருவேளை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கீழே வந்தால் என்ன செய்யலாம். இந்த வாரமே அது நடந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 151 ரூபா வரைக்கும் கீழே வந்து தான் திரும்பிச்சு. அதே மாதிரி அது 135 தொடர்றதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்புகள் வரலாம். அப்படின்னும்போது நமக்கு ஒரு யோசனை வரும்ல, ஒருவேளை அங்கே வந்தால் என்ன பண்ணுறது, இல்லை வராமல் போனால் என்ன பண்ணுறது, இப்படி பல யோசனைகள் வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவில் ஒரு பார்ட் பை பார்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிங்க. இது ஒரே அளவாகவும் வாங்கலாம். இங்கே 20 வாங்குறீங்கன்னா தொடர்ந்து கீழே ஒரு 10% குறையும் போது இன்னொரு 20 வாங்குறது, இல்லை மேலே 20 வாங்குறீங்கன்னா அடுத்த 10%ல் 40 வாங்குறது, அடுத்த 10%ல் 60 வாங்குறதுன்னு இப்படி என்ன சொல்கிறது, ஒரு கோன் டைப்லேயும் நம்ம கீழே வர அதிகப்படுத்திக்கிட்டு போகலாம். நம்மளுடைய ஆவரேஜ் கொஞ்சம் கீழே அதிகமாகி நமக்கு சீக்கிரம் மேலே வரும்போது நமக்கு கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இந்த பர்டிகுலர் பங்கை பொறுத்தளவில் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க வேண்டியது உங்களுடைய எண்ணம். அது நீங்கள் தான் பார்த்து செய்யணும். பட் என்னை பொறுத்தளவில் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்கும். ஆனால் என்ன செய்யுதுங்கிறத இந்த ஒரு வாரத்தை நம்ம 2-3 வாரங்கள் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் இது நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த பிரேக் அவுட் எங்கே கொடுக்க வாய்ப்பாக இருக்கும், 193க்கு மேலே கொடுக்க வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி கொடுக்கும்போது தான் அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறலாம்.
ஸோ என்ன செய்யுதுன்றதை நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் இந்த வாரத்தினுடைய சப்ஸ்கிரைபர்ஸினுடைய கேள்வி. அதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி நம்ம வந்து இவ்வளோ தெளிவாக நம்ம எடுத்து சொல்கிறோம் ஒரு சின்ன கேள்வியாக இருந்தாலும் அப்படின்னா, நீங்கள் நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதே சமயம் இந்த சேனலில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்காமல் ஒரு பாடமாக எடுத்துக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி கூட ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நான் தனித்தனியாக சொல்கிறேன். நான் ஏன் இது மேலே போகுது, ஏன் நம்ம இது மேலே போகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், 75 தாண்டினா வாங்குங்க, 108 135 அப்படின்னு சொல்கிறதில்ல. அது ஏன் 75 தாண்டும் போது நம்ம வாங்கணுங்கிறத முதல்ல சொல்லி தான் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கும் தைரியமாக வாங்குறதுக்கும் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் என்னோடய விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கு. தொடர்ந்து இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்தினுடைய முதல் பங்கு இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் இப்போ 460 க்ளோஸ் ஆகிருக்கு. 465 ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. 430லேருந்து 465 கொஞ்ச நாளாக நமக்கு பிரயாணிச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இதுதான் நான் வழக்கமாக நான் சொல்கிறது. ஏன் இதை நம்ம வந்து பை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு முதல் விளக்கம் நான் கொடுக்குறதே இதுதான். ஏன்னா நம்ம எதுக்காக இதில் நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்றம்போது இதுதான் முதல் விஷயம். ஒரே லெவலுக்குள்ளே இருக்கிறது ஒருவேளை அந்த லெவலை விட்டு வெளியில் போய் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது, அதையும் நான் சொல்லுவேன், ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது தான் அது மேலே போகும். ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சாதான் அடுத்தாப்பில் அது மூவ் ஆகும். இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் வந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கிறது ஒரு பக்கம், பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு இது தெளிவாக தெரியும். ஏன்னா எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்த்தாங்கன்னா தான் நம்ம இவ்வளோ நிதானமாக நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு செல்லப்படும். ஸோ அதனால தான் நான் இந்த பர்டிகுலராக இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவில் 430 to 465 இது இருக்கிறத நான் உங்களுக்கு அழகாக இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வாரமும் அதை தாண்டி இன்னும் போகலை, மேலே போயிருக்கு. 479 வரைக்கும் ஹை போயிருக்கு. பட் க்ளோசிங் 460 தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இன்கேஸ் 465 மேலே இது க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த வாரம் வால்யூமோடு இருந்துச்சு அப்படின்னா 536 ஃபஸ்ட்டு லெவலாகவும் 581 செகண்ட் லெவலாகவும் நமக்கு முதல்ல வாய்ப்புகளாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 654 வரைக்கும் இந்தியன் பேங்க்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். டைம் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு 6 மாதம் ப்ராஸ்பெக்டில் எடுக்கலாமா அப்படின்றது. இந்த உறுதியை நம்ம வந்து தெளிவாக யாருக்குமே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அடுத்த 2 மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு காலகட்டத்தில் உலக நிகழ்வுகள் ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துக்கிட்டு வர்றதுனால, காமாம் சார் நான் அடுத்த 6வது மாதம் உங்களுக்கு 654 போயிடும் கன்ஃபார்மாக அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் தான் வந்து அந்த உறுதியை மனசில் வச்சுக்கணும். இத்தனை நாள் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி இத்தனை % வந்தால் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற உறுதியும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ நான் உங்களுக்கு லெவல்ஸை கொடுக்குறேன். 465 தாண்டும் போது இப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்களும் இதை வந்து ஆமாம் இப்படி இருக்குது, கண்டிப்பாக இப்படி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இது மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெவல் சொல்கிறார் சார், ஸோ அதுக்கு அடுத்து என்னென்ன லெவல் வருது, நாமளும் வந்து இதை பிளான் பண்ணி அந்தந்த லெவல்ஸுக்கு வரும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்குவோம்ன்ற முடிவை நீங்களே தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதுதான் இந்த வாரத்தினுடைய என்னுடைய முதலாவது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவில் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த அப் ட்ரெண்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ் இந்த பர்டிகுலர் வீக்லேயும் அதுக்கு முந்தின வீக்லேயும் நம்ம கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ 395க்கு மேலே இது கொஞ்சம் மூவ் ஆகிருக்கிறதுனால, இது ரொம்ப காலகட்டங்களாக இந்த லெவலை தாண்டாததுனால இப்போ தாண்டி இருக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். இதுக்கு அடுத்த லெவலாக நமக்கு 499 நெக்ஸ்ட் லெவலாக வர்றதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ காரணங்கள் இதுதான். கீழே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், ஒரு சைட்லேயே அப்படியே அப் ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட் லெவலாக 499 வர்றதுக்கு சான்சஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலாக 565 செகண்ட் லெவலாக நமக்கு பிஎன்சி இன்ஃப்ராவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இந்த 565 தாண்டும் போது 670 அடுத்த வாய்ப்புகளாக பிஎன்சி இன்ஃப்ராவில் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். இப்போ குறிப்பிட்ட ஒரு சில வாரங்களாக நான் அந்த 3
பிரிவுகளாக கூட சில நேரம் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக பிரித்து கொடுக்குறது. ஸோ ரொம்ப கேப்பு கொடுத்தாலும் அதில் இடையில போய் சில நேரம் திரும்பி வர்றதுனால 499, 565, 670 இந்த 3 லெவல்களை இந்த பிஎன்சி இன்ஃப்ராவில் கொடுத்துருக்கேன். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜிந்தால்ஸா. இது ஏன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் 515 உச்சமாக போயிட்டு அன்னைக்கே 487 க்ளோசிங் கொடுத்து அதன் பிறகு ஒரு இறக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட அன்னைக்கே 487 க்ளோசிங் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதன் பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இறக்கம் ஒரு கிட்டத்தட்ட 405-400 வரைக்கும் வந்திருக்கு. இந்த லெவல்லேருந்து மறுபடியும் பிக்கப் ஆகி அதே 515க்கு நெருங்கி போன வாரம் அதையும் தாண்டி 538-90 போனாலும் க்ளோசிங் 491 தான் வந்து முடிஞ்சிருக்கு. பட் இந்த வாரம் மறுபடியும் பிக்கப் ஆகி 515லேயே இந்த 3 நாளில் மறுபடியும் போய் நின்றுருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஒரு 4 வாரம் நமக்கு தொடர்ந்து மேலே போயிட்டு இருந்தாலும் இந்த 515 இன்னும் கடக்க முடியல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வாய்ப்பு அமைஞ்சுது அப்படின்னா அடுத்தபடியாக நமக்கு 590 மேலே ரெசிஸ்டன்ஸாக வரும் அப்படிங்கிறத நம்ம முயற்சியாக எடுத்து செய்யலாம். கீழே பெரிய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 515 கீழே 400 அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முக்கியமாக வச்சுக்கணும். ஸோ அந்த 2 லெவல்ஸையும் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த 590 நோக்கி போகிறோம். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 705 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு வரும். அந்த 515க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது மட்டும் இந்த 2 வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து L&T ஃபைனான்ஸ். இதை ஏன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அப் அண்ட் கண்டினியூஷனோட போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 140 போய் 120 வந்து மறுபடியும் அந்த 120லேருந்து பிக்கப் ஆகி கிட்டத்தட்ட இதனுடைய ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174.95 175னே வைங்களேன். தொடர்ந்து மேலே திருப்பி போகக்கூடிய வாய்ப்புகள் எடுத்துச்சு அப்படின்னா இந்த 175க்கு மேலேயே போனாலும் கூட 178க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 199 முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் அதுக்கு அடுத்தபடியாக 295 இரண்டாவது லெவலாகவும் நமக்கு L&T ஃபைனான்ஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்களே பாட்டம் 75 அப்படிங்கிறது மேலே 175 கிட்டத்தட்ட 100 புள்ளிகள். இங்கேருந்து இந்த 75லேருந்து கீழே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 75 ரொம்ப நாளாக மெயின்டைன் ஆகிருக்கு சப்போர்ட் லெவலாக. அதுலேருந்து 175 100 புள்ளிகள். இந்த 100 புள்ளிகள் அப்படியே நமக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பர்டிகுலராக நம்ம 199ன்னு முதல்ல கொடுக்குறோம் இல்லையா, இந்த 199க்கு மேலே 275 தான் நம்ம தரணும். இன்னொரு 20 புள்ளிகள் கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்னன்னா, அந்த ஃபோர்ஸ் அந்த வேகம் போகும்போது அந்த லெவல் வரைக்கும் நமக்கு போகலாம். அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். நம்ம அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து JM ஃபைனான்ஸ். இது வந்து நம்ம என்னென்னா இந்த 58 சப்போர்ட்டாக சொல்லி 69 கிடக்கும்போது 88 100 முதல்ல கொடுத்தோம். ஆனால் இப்போ அந்த 100ஐயும் தாண்டி இந்த வாரம் கிட்டத்தட்ட 113.40 போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கினுடைய மேக்ஸிமம் டாப்பு பார்த்தீங்கன்னா அந்த 118 தான் மேக்ஸிமம் இதற்கு முன்னாடி போயிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில், அதாவது ரீசெண்ட் டைம்னால் நான் சொல்கிறது வந்து 2021 ஒரு முயற்சியில் இது அந்த லெவலுக்கு போனதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி 118க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலாக நமக்கு 155 நமக்கு ஸ்ட்ராங் லெவலாக ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நமக்கு அமையும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 211 JM ஃபைனான்ஸில் நமக்கு கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கும். இதற்கான காரணங்கள் கேட்டிங்கன்னாலும் இப்போ நம்ம மொத்தமாக சுருக்கி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் 120லேருந்து நமக்கு கீழே வந்திருக்கிற இடம் இங்கே கிட்டத்தட்ட 60. ஸோ அந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கும் நீங்கள் எடுத்து கணக்கு போடும்போது அதை அப்படியே பெரட்டி போடும்போது நமக்கு அந்த இடத்துல அந்த டார்கெட் கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ்களாக அமையும். அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 ரெசிஸ்டன்ஸை நம்ம பிளான் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நான் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறேன், இந்த என்ன சொல்கிறது அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அதெல்லாம் இல்லை. அதுவும் சரியாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சில விஷயங்களை முதல்ல நம்ம காமிச்சிட்டு உங்களுக்கு செய்கிறோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.